இந்த வீடியோவில் மிக முக்கியமான டிஎன்பிஎஸ்சி வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். ஆப்கானிஸ்தானிலிருந்து இந்தியர்களை அழைத்து வரும் நடவடிக்கைக்கு என்ன பெயர்? ஆபரேஷன் தேவி சக்தி. புதிய தேசிய கல்விக் கொள்கை 2020 அமல்படுத்திய முதல் இந்திய மாநிலம் எது? கர்நாடகா. காற்றை சுத்தப்படுத்த நாட்டிலேயே முதன்முறையாக புகை கோபுரம் எங்கு அமைக்கப்பட்டது? டெல்லி. உலக சமஸ்கிருத தினம் ஆகஸ்ட் 22. நாற்கர கூட்டமைப்பு நாடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குவாட். நாட்டிலேயே மிகப்பெரிய மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் எந்த மாநிலத்தில் துவங்கப்பட்டுள்ளது? ஆந்திரா. இந்தியாவின் மிக உயரமான மூலிகை தோட்டம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது? உத்தரகாண்ட். 1967ஆம் ஆண்டு வரை தமிழகத்தில் இருந்த மொத்த லோக்சபா எம்பிக்களின் எண்ணிக்கை 41. இந்தியாவில் பொருளாதாரம் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட ஆண்டு 2011. மணிப்பூர் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்ட தமிழகத்தை சேர்ந்த நபர் இல கணேசன். உயிர் நீர் திட்டத்தை அதாவது ஜல் ஜீவன் மிஷன் மத்திய அரசு அறிமுகம் செய்த ஆண்டு 2019. சரியான கூற்று எது? அணி என்பதன் பொருள் அழகு. இயல்பு நவிர்ச்சி அணியின் வேறு பெயர் தன்மை நவிர்ச்சி அணி. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு என்ற பாடலில் இயல்பு நவிர்ச்சி அணி உள்ளது. குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்ற பாடலில் உயர்வு நவிர்ச்சி அணி உள்ளது. அனைத்து கூற்றுகளுமே சரியானது. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம். தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. தேசிக விநாயகனார் வாழ்ந்த காலம் 20ஆம் நூற்றாண்டு. கும்பி என்பதன் பொருள் வயிறு. உள்ளத்தில் எது இல்லாமல் இருப்பதே சிறந்த அறம்? குற்றம். பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். கால் முளைத்த கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன். மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு எது? மணிபல்லவ தீவு. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண்ணின் பெயர் ஆதிரை. கோமுகி என்பது ஒரு பொய்கை. கலீல் ஜிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர்? லெபனான். கன்னி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படுவது? 2. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடமாக தாராபாரதி எதனை குறிப்பிடுகிறார்? காவிரி கரை. காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர்? மதுரை. காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடிநிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார்? உவேசா. பொறுத்துக. இலக்கிய மாநாடு சென்னை. தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார். குற்றாலம் அருவி. தமிழ் கையேடு ஜி.யு. போப். கவி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் ராதாகிருஷ்ணன். ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட தமிழக அரசி? வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. சரியான கூற்று எது? மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் ஆப்ரஹாம் லிங்கன். மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கம். உலக மக்களாட்சி தினம் செப்டம்பர் 15. இந்திய மக்களில் 79% பேர் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளனர். அனைத்து கூற்றுகளுமே சரியானது. நேரடி மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு சுவிட்சர்லாந்து. பிரதிநிதித்துவ மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்க ஐக்கிய நாடுகள். நாடாளுமன்ற மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு இந்தியா, இங்கிலாந்து. அதிபர் மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு கனடா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிய ஆண்டு 1920. இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு எது? சென்னை. தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட முதல் மாநகராட்சி எது? வாலாஜாபேட்டை. தேசிய ஊராட்சி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஏப்ரல் 24. அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியங்கள் கொண்ட மாவட்டம்? விழுப்புரம். பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1992. உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள்.
மாநகராட்சியின் தலைவர் மேயர். கிராம சபை கூட்டம் நடைபெறும் நாட்கள் ஜனவரி 26, ஆகஸ்ட் 15, மே 1, அக்டோபர் 2. நகராட்சிகள் அதிகமுள்ள மாவட்டம் காஞ்சிபுரம். தமிழக அரசு பெண்களுக்கு உள்ளாட்சியில் 50% இட ஒதுக்கீட்டினை வழங்கிய வருடம் 2016. உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது மாநில தேர்தல் ஆணையம். இந்தியாவிலேயே பேரூராட்சி என்ற அமைப்பினை அறிமுகப்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு. புவியின் வடிவம் ஜியாய்டு. தீர்க்க கோடுகளின் எண்ணிக்கை 360. பேரிடர்களின் மொத்த வகைகள் 2. 2004 சுமத்ரா தீவில் ஏற்பட்ட புவி அதிர்வு ரிக்டர் அளவுகோலில் 9.1 முதல் 9.3 வரை பதிவாகியுள்ளது. சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்பு தூண் எங்கு உள்ளது? மெக்ராலி. அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து முதன்முதலில் விளக்கிய இந்தியர் சுஷ்ருதர். பிரயாகை மெய்கீர்த்தியை இயற்றியவர் ஹரிசேனர். தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டினை அறிமுகம் செய்தவர் சேரன் செங்குட்டுவன். பாண்டியர் ஆட்சிக்கு பின்பு ஆட்சிக்கு வந்தவர்கள் களப்பிரர்கள். பொறுத்துக. சேரர் வில் அம்பு, சோழர் புலி, பாண்டியர்கள் மீன். இரண்டாம் சந்திரகுப்தரின் ஆட்சி காலத்தின் போது இந்தியாவிற்கு வந்த சீன புத்த துறவி பாகியான். குப்தர்களின் வீழ்ச்சிக்கு காரணமான படையெடுப்பு ஹூணர்கள். வைகுண்ட பெருமாள் கோவிலை கட்டியவர் 2ஆம் நந்திவர்மன். 1ஆம் மகேந்திரவர்மன் சூட்டிக் கொண்ட பட்டங்கள் மத்த விலாசம், விசித்திர சித்தன், குணபாரன். 2ஆம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு எது? ஐஹொலே கல்வெட்டு. குப்த வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர். அவ்வளோதான்.